உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருந்துகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது மிக அவசியமான ஒன்று. வேளைக்கு என்று சொல்லுவார்கள். தகுந்த காலத்திலே அந்த தூக்கம் வர வேண்டும். அப்படி வருவதற்கு மெலட்டோனின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக அமைகிறது. இது பூசணி வித்திலே நமக்கு கிடைக்கிறது. பம்ப்கின் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய பூசணி வித்திலே டிரிப்டோபான் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறது. இந்த டிரிப்டோபான் என்கின்ற வேதிப்பொருளிலே இருந்து செரட்டோனின், மெலட்டோனின் என்று சொல்லக்கூடிய இருவித வேதிப்பொருட்கள் உற்பத்தி ஆகின்றன. இந்த செரட்டோனின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு நியூரோ கெமிக்கல் கண்டக்டர் என்கின்ற வகையிலே ஒரு ரசாயனமாக செயல்பட்டு சமிக்ஞைகளை செல்கள் மூலமாக கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. செரோட்டோனின் என்பது இந்த மூட் ஸ்விங் என்று சொல்வார்கள். நம்முடைய மனோநிலையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, அமைதியை தரக்கூடியது. அதே நேரத்திலே வேசோ கன்ஸ்ட்ரிக்டர் என்று சொல்லக்கூடிய இரத்த நாளங்களை அமைதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த செரோட்டோனின் விளங்குகிறது. அதே நேரத்திலே மெலட்டோனின் என்கின்ற வேதிப்பொருள் நமக்கு நல்ல அமைதியான உறக்கத்தை வரவைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது, அமைதியை தருகிறது. இந்த டிரிப்டோபான் என்று சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் என்று சொல்லக்கூடிய ரசாயன பொருள் பூசணி வித்திலே இருப்பதினாலே அன்றாடம் பூசணி வித்து சூரணம் ஒரு தேக்கரண்டி இரவு நேரத்திலே படுக்க போகும் முன் பாலோடு அல்லது தேனோடு கலந்து பருகிவிட்டு படுப்பதனாலே நல்ல மனோநிலையும் நல்ல அமைதியான உறக்கமும் வரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தி ஆனல் இச்சிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது புரோரிட்டஸ் அனி என்று அது மருத்துவ மொழியிலே சொல்லக்கூடிய ஒன்று. அதாவது ஆசன வாயிலே அரிப்பு, நமைச்சல் ஏற்படுவது. இது பல்வேறு காரணங்களாலே ஆசன வாயிலே வெடிப்பாக இருக்கலாம், கிருமிகளுடைய தொற்றாக இருக்கலாம், அல்லது வயிற்றிலே இருக்கின்ற பின்வாம் கீரிப்பூச்சிகள் போன்ற பூச்சிகளாலே கூட அந்த அரிப்புகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த புரோரிட்டஸ் அனி என்று சொல்லுகின்ற நிலையிலே தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. அன்றாடம் காலையிலே ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயை உள்ளுக்கு பருகுவதனாலே வயிற்றிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை உடையதாக, இந்த அல்சர், குன்மம் என்றெல்லாம் சொல்லுகின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக மட்டுமல்லாமல் வயிற்று புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக ஒரு ஆன்டி ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த தேங்காய் எண்ணெய் உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே பெற்றிருக்கிறது. தோலுக்கு நல்ல பொலிவை தருகிறது. இரவு நேரத்திலே ஆசன வாயிலே சற்று அழுத்தி இந்த தேங்காய் எண்ணெயை தடவி கொண்டு படுப்பதனாலே ஆசன வாயிலே இருக்கின்ற அரிப்பு, நமைச்சல் இவற்றையும் போக்கக்கூடியதாக தேங்காய் எண்ணெய் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, நாம் உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு கீரை அகத்திக்கீரை, செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்று இதற்கு தாவர பெயராலே அழைப்பது உண்டு. இதனுடைய பூக்கள் ஒரு புலி நகத்தை போன்ற வடிவை உடைய அழகான பூக்களை பெற்றிருக்கிறது. இதனுடைய இலைகள் சிறிது கசப்பு சுவையுடையது என்றாலும் இது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே, நச்சு முறிப்பான் என்கின்ற நிலையிலே, த ஃபுட் பாய்சன் என்று சொல்லக்கூடிய உணவு நஞ்சாக இருந்தாலும் சரி,
அல்லது நிறைய மருந்துகள் உண்டு, அது நச்சாக மாறி உள் உறுப்புகளை பாதிக்கின்ற நிலையையும் சரி இது மாற்றக்கூடிய ஒன்றாக விளங்குவதனாலே ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே மருந்து முறிப்பானாக விளங்குவதனாலே நீண்ட நாள் மருந்து சாப்பிடுபவர்கள் அகத்திக்கீரையை உண்ணாமல் இருப்பது நல்லது என்று மருத்துவர்கள் பரிந்துரை செய்வார்கள். இந்த மருந்துகளை முறிக்கின்ற தன்மை உடையது என்பதனாலே அப்படி சொல்லுவது வழக்கம். இந்த அகத்திக்கீரை ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. மலத்தை உடைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. எப்பொழுதெல்லாம் மலச்சிக்கல் இல்லாத மனிதன் இருக்கின்றானோ அப்பொழுது பல நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பான் என்பதனாலே இந்த அகத்திக்கீரையை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களுக்கு என்று படைத்து நாம் சாப்பிடுகின்ற வழக்கத்தை நம் முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். வழிபாட்டிலே இந்த அகத்திக்கீரையை சேர்த்து எப்படியேனும் இந்த வருகின்ற சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்று அப்படி வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அதோடு கூட த நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய இயற்கையாக விட்டமின் ஏ சத்துவம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை இந்த அகத்திக்கீரை. இதிலே மிகுதியான விட்டமின் ஏ சத்துவம் இருக்கிறது. அது ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக, அதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேனும் தங்கி புற்று வர காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடியதாகவும் விளங்குகிறது. மாலை கண் என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்திலே சூரியன் மறைவுக்கு பிறகு கண் சரியாக தெரியாத நிலையிலே அவ்வப்போது இந்த அகத்திக்கீரையை எடுத்துக்கொள்வதனாலே அவர்களுக்கு கண் பார்வையும் தெளிவு பெறும். அனல் என்று சொல்லுகின்ற உடலினுடைய வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சி தரக்கூடியதாக இது விளங்குகிறது. உடலிலே சேர்ந்து இருக்கின்ற பித்தம் எந்த வகையான பித்தமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இன்றைய இளைஞர்களிடையே புகை பிடிப்பது என்பது அதிகமாக இருக்கிறது. அந்த புகை பிடிப்பதனாலே நிக்கோட்டின் என்று சொல்லுகின்ற விஷ பொருள் உள்ளே நமக்கு சென்று பல்வேறு நோய்களை தரக்கூடியதாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட விஷத்தை முறிப்பது மட்டுமல்லாமல் அதனாலே வருகின்ற பித்தத்தையும் இது வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இரவு நேரம் அதிகமாக கண்விழிப்பதனாலே, வெயிலிலே அதிக நேரம் உலவி வருவதனாலே, இப்படிப்பட்ட நிலைகளிலே ஏற்படுகின்ற எந்த பித்தமாக இருந்தாலும் அதை சமணப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, நல்ல தேஜஸை தருகிறது. சிஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற இந்த அகத்திக்கீரையை தெலுங்கு பாஷையிலே அவிசி என்று சொல்லுவது வழக்கம். வடமொழியிலே சான்ஸ்கிரிட் என்று சொல்லக்கூடிய வடமொழியிலே அகஸ்தி என்று அகஸ்திய முனிவருடைய பெயரை இதற்கு தந்திருக்கிறார்கள். தமிழிலே இதற்கு முனி, கரீரம் என்று கூட பெயர்களை சொல்லியிருக்கிறார்கள். அன்பான நேயர்களே, இந்த அகத்தி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு அகத்திக்கீரையோட மருத்துவ குணங்கள் என்ன, அகத்தி மரத்தோட பாகங்களை நாம காய்ச்சல், தலைபாரம், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம அகத்தி மரத்தோட பட்டையை பயன்படுத்தி காய்ச்சலுக்கான ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அகத்தி மரத்தின் பட்டை, சீரகம், மிளகு, கல்லுப்பு. ஒரு பாத்திரத்துல நம்ம ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சீரகம் எடுத்து சீரகத்தை வறுத்துடலாம். அதோட ஒரு 2 கல்லுப்பு சேர்த்து வறுத்துடலாம். மிளகு 5 to 7 மிளகு எடுத்து நம்ம தட்டி இதோட சேர்த்துக்கலாம். சீரகமும் கல்லுப்பும் வெடிச்சதும் நம்ம இதோட நீர் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தட்டி வச்சிருக்க மிளகு 5 to 7 மிளகு, ஒரு வேளைக்கான தீநீர் ஒருவருக்காக தயார் பண்ணுவதற்கு. இதோட நம்ம அகத்தி மரத்தோட பட்டை எடுத்துக்கலாம். பொதுவாகவே அகத்திக்கு காய்ச்சலை தணிக்கக்கூடிய குணம் இருக்கு. அகத்தி ஒரு குளிர்ச்சி ஊட்டியா இருக்கிறதுனால நம்ம
அகத்திக்கீரையை காய்ச்சலுக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி பட்டை, கீரை எல்லா சமயத்துலையும் கிடைக்காதுன்றதுனால பட்டை எடுத்து நம்ம அதை பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருடம் முழுக்க கூட யூஸ் பண்ணலாம். அகத்தி மர பட்டை ஒரு சிறிய துண்டு எடுத்து அதை உடச்சி போட்டுக்கலாம். காய்ச்சல் இருக்கும் பொழுது நம்ம அகத்திக்கீரை சாறு எடுத்து அந்த சாறை உடல் முழுதும் தேய்த்து வைப்பதனால காய்ச்சல் கொஞ்சம் நேரத்தில் கம்மியாகும். வேர்வையை உண்டாக்கி காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாக அகத்திக்கீரை இருக்குது. அகத்தி மர பட்டையோட நம்ம மிளகு, சீரகம், கல்லுப்பு இதை சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கோம். அதே போல் தலைவலி, தலைபாரம் இருந்தாலும் அகத்திக்கீரையை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அகத்திக்கீரையோட சாறு எடுத்து நெற்றியில் நம்ம பற்று போட்டுட்டு வரும்பொழுது தலைபாரம் கம்மியாகும். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா, தலையில் நிறைய நீர் கோத்து இருந்ததுன்னா அகத்திக்கீரையோட சாறு ஒரு துளி எடுத்து அதோட 5 துளி தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உச்சந்தலையில் தடவிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு தலையில் கோர்த்திருக்கக்கூடிய அந்த நீர் கம்மியாகும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் சரியாகும். தோல் நோய் இருக்கிறவங்க மாதம் 2 முறையாவது அகத்திக்கீரையை உணவாக எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வயிற்றில் உள்ள புழுக்களை அகற்றக்கூடிய மருந்தாக இது செயல்படும். தோலில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அகத்திக்கீரை சாறை நம்ம பித்த வெடிப்புக்கும் மருந்தாக பயன்படுத்தலாம். மேல் பூச்சா அகத்திக்கீரை சாறை பித்த வெடிப்புக்கு பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த வெடிப்பு கம்மியாகும். அதே போல் தோலில் ஏற்படக்கூடிய வறட்சிக்கும் நம்ம அகத்திக்கீரையை மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது வறட்சி கம்மியாகும். அகத்திக்கீரையில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால தோலில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம். அகத்தி பட்டை கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். அகத்தி மர பட்டை, கல்லுப்பு, மிளகு மற்றும் சீரகம் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலை 2 வேளையும் 3 நாளைக்கு 60 ml அளவுக்கு எடுத்துட்டு வரும்பொழுது காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் காய்ச்சலினால ஏற்படக்கூடிய உடல்வலி, சோர்வை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, சிஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்கின்ற அகத்திக்கீரையை நாம் அடிக்கடி உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது இது ஒரு ஆன்டிபிலியஸ் என்கின்ற வகையிலே பித்தம் எந்த வகையிலே உடம்பை பாதித்தாலும் அதை சரி செய்கின்ற ஒரு மருந்து உணவாக மாறி நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்றிலே சேர்ந்து இருக்கின்ற எந்த வகை பூச்சியாக இருந்தாலும், குறிப்பாக பின்வாம், அஸ்காரியாசிஸ் போன்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது உணவாகி நமக்கு பயன் தருகிறது. ஒத்துக்கொள்ளாத மருந்துகள் உடலிலே நச்சாக மாறி இருக்கின்ற பொழுது அவற்றை வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. ருமேட்டிசம் என்று சொல்லக்கூடிய எலும்புகளிலே ஏற்படுகின்ற வலியை போக்குகின்ற அளவுக்கு இது எலும்புகளுக்கு பலம் தந்து, ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லுகின்ற எலும்புகள் பலவீனமாக இருக்கின்ற நிலையிலே இருந்து அவற்றை மாற்றி அவைகளுக்கு பலம் தந்து வலி இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையை இது நமக்கு தருகிறது. அதோடு கூட ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலியை போக்குகின்ற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த அகத்தி பெற்றிருக்கிறது. விட்டமின் ஏ இதிலே மிக செறிந்து இருப்பதனாலே, கால்சியம் சத்துவம் இதிலே அதிகமாக இருப்பதனாலேயும், பாஸ்பரஸ் போன்ற சத்துவங்கள் இருப்பதனாலேயும் எலும்புகளுக்கும் தோலுக்கும் கண்களுக்கும் இது ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருந்து உடல் ஆரோக்கியத்தை மொத்தமாக இது பலம் தருகின்ற ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட இதனுடைய பூக்களை நாம் எடுத்து கசக்கி அதனுடைய சாறுகளை ஓரிரு சொட்டுக்கள் கண்களிலே விடுவதனாலே இந்த கன்ஜங்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணிலே சேர்ந்திருக்கின்ற கிருமிகள், அதனாலே ஏற்படுகின்ற புளிச்சை, கண் சிவப்பு, கண் வீக்கம், வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு கண் மருந்தாக இது நமக்கு பயன் தருகிறது. இதனுடைய இலைச்சாறு ஸ்காபிஸ் என்று சொல்லக்கூடிய தோல் நோய்கள், அரிப்பு அவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த அகத்தி கீரைக்கு உள்ள சத்துவங்கள் அத்துணையுமே அகத்தி பட்டைக்கு இருக்கின்றது. இந்த பட்டையை நாம் எடுத்து அதனோடு சீரகம், மிளகு சேர்த்து ஒரு தீநீராக இங்கே வைத்திருக்கின்றோம்.
இந்த தீநீரை அன்றாடம் 2 வேளை அந்தி சந்தி என்ற 2 வேளை பருகி வருகின்ற பொழுது உடல் வலியை போக்குகிறது, எலும்புகளுக்கு பலம் தருகிறது, கண் பார்வையை கூர்மைப்படுத்துகிறது, பித்தத்தை சமப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது, மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இந்த மாலை குருடு என்கின்ற இந்த நைட் பிளைண்ட்னஸ் என்கின்ற நோயிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. குழந்தைகளுடைய உச்சந்தலையிலே இதனுடைய சாற்றையும் தேனையும் கலந்து தடவுகின்ற பொழுது தலை நீர் ஏற்றம், த சைனசிட்டிஸ் என்று சொல்லுகின்ற தலை பாரம், மூக்கொழுக்கு இவற்றிலே இருந்து விடுதலை தருகிறது. ஓரிரு சொட்டுக்கள் மூக்கினுள்ளே விட்டு சுவாசிப்பதனாலேயும் இந்த தலை நீர் ஏற்றம் என்பது தவிர்க்க பெறுகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, உணவாகின்ற அகத்திக்கீரையிலே எவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.